சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பதிவு இது. என்ன அப்படின்னா, இயேசுவின் 2ஆம் வருகைன்னு கிறிஸ்தவர்களும், கிருஷ்ணருடைய கல்கி அவதாரம், ஏன்னா அவரு நிறைய அவதாரம் எடுத்துட்டதா காட்டிட்டாங்க. அதுல கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் வரும்னு ரொம்ப வெயிட் பண்றாங்க. முஸ்லிம்கள் அவங்களும் இயேசு வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு பொதுவா நபி வருவாருன்னு வச்சிருக்கலாம்ல. ஆனா உண்மை என்னன்னா, நபியும் வருவார், இயேசுவும் வருவார், கிருஷ்ணரும் வருவார், எல்லாருமே வருவாங்க. ஏன் கடவுளே வருவார், அல்லாவே வருவார் இறுதியில. எப்ப அந்த இறுதி? கடைசின்னு ஒரு வருடம். இது 5000 வருட காலச்சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கம், 2வது பாதி நரகம். இந்த நரகத்துலதான் மதங்கள்லாம் தோன்றுகிறது. இது மதங்கள் அற்ற உலகம், கடவுள் படைக்கிற உலகம். சிங்கம் பசும் ஒன்னா தண்ணி பிடிக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கும், அந்த மாதிரி உலகம். இப்ப இங்க அது காரணம் என்னன்னா, அங்க காம கோபம் பற்றி பேராசை அகங்காரமே இருக்காது. அதனால எந்த பாவமும் நடக்காது. குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவி கர்ப்பமாவாள். மற்றபடி இச்சையா எதுவுமே நடக்காது. இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க. அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுனால்தான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஆனா அந்த தேவதைகள் இப்ப எங்க போயிட்டாங்கன்னா, எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து 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 காம கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துல விழுந்து அனைத்தையும் இழந்திருக்கிறான். சோ இதை இந்த வீடியோவை பார்க்கிற பெரும்பான்மையானவர்கள் தேவதைகளாகத்தான் இருப்பாங்க. சரி, ஏன்னா ஒன்ஸ் பிறந்துட்டா திரும்பலாம் போக முடியாது. அந்தந்த மதத்துல சொல்லிக்கலாம், கிருஷ்ணர் மேல போயிட்டாரு, நபி போயிட்டாரு, இயேசு போயிட்டாரு. இன்னும் ஏனியா வச்சிருக்கிறாங்க மேல போறதுக்கு? இல்ல ஸ்ட்ரைட்டா ராக்கெட்ல போனாங்களா? எங்கேயும் போக முடியாது. ஏன்னா போறதுக்கான வழி யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கடவுள் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு சொல்லியிருப்பாங்கல்ல. எந்த மதத்திலேயாவது போட்டிருக்குதா? ஏன்னா முக்கியமான விஷயமே அதுதானே. அது தெரியாதனாலதான் ஏதாவது மந்திரத்தை சொல்லுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, உடம்பு வளைங்க, இப்படி இப்படின்னு சொல்றது. சுவாசத்தை கவனிங்க. இந்து மதத்துல இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து எடுத்து சோ எப்படி கிருஷ்ணர் முதல் நம்பர்ல வந்தது கிருஷ்ணர் தான். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயில்ல கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் ராஜா அவருக்கே இந்த ஞானம் தெரியாது. அடுத்த ஜென்மத்திலே அப்பயே தெரியாது அவருக்கு. எப்படி நம்ம அங்க வந்தோன்னே அவருக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியாது இல்ல. இப்ப நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்பவுமே உலகம் இப்படிதான் இருக்குது போல இருக்கு. இப்ப காமத்தினால குழந்தை பிறகுனால எப்பவுமே அப்படிதான் பிறகுது போல இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கணும்ல. அதே மாதிரி அங்க எப்பவுமே காமம் இல்லாம தான் காமம்னா என்னன்னே தெரியாது, அது வேற விஷயம். அப்படிதான் இருப்பாங்க இயல்பாகவே. சரி, அப்படி இருந்தவங்களே மறுஜன்மம் எடுத்து இங்க என்னன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலதான் இந்து மதத்துல மட்டும்தான் அந்த பொட்டு வைக்கிற பழக்கமும் இருக்குது, மறுஜன்மம் பற்றிய ரகசியமும் இருக்குது. ஏன்னா வேற எந்த மதத்திலுமே அதை பற்றி சொல்லவே இல்லை பாருங்க. மறைமுகமா இருக்குது, பட் டைரக்டா இல்லை பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? சொர்க்கத்தில் சரீரம் விடுறதுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து எந்த உடல்ல போய் பிறக்க போறாங்கன்னா அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். சோ இது இயல்பாகவே அங்க நடக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும் மறுஜென்மம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால ஆனந்தமா இருப்பாங்க. ஆத்மா தான் இன்னொரு உடலை எடுக்க போது, உலகம் ஃபுல்லா சொர்க்கம் தான், சுகமா தான் இருக்க போகுது. எங்க இருந்தா என்ன? ஏன்னா உடல்ல கவனிக்கல, ஆத்மாவை தான் பார்த்தாங்க. ஆனா உடலை பார்த்தா தான் பற்று வரும். எதுவுமே இல்லாதனால ஆனந்தமா இருந்தாங்க. ஆனா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆத்மால இருந்த கவனம் வெளியில சிதற ஆரம்பிக்குது. ஆத்மால கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். சோ எப்ப ஆத்மான்றத மறந்து வெளி உலகத்துல புத்தி போச்சோ, அப்ப என்ன ஆகும்னா வெளியில கிடைக்கிற ஆனந்தம் தான் சிற்றின்பம்னு சொல்றோம். அது தற்காலிகமாக இருக்கும். அதை நீங்க அடையிறதுக்கு ரொம்ப முயற்சி வேற பண்ணணும் இல்லையா? தேடி 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 போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அதுல அதிகபட்சமா சொல்றது காமம். அந்த காமமே பாத்தீங்கன்னா திருமணமாகி மனைவி மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா காமத்துல இருந்து வெளியில வரல. அந்த மனைவி மேல இருந்த பற்று காமத்துல இருந்து வந்துட்டான். அப்ப அந்த காமம் தான் அவன் உலகத்துல பார்த்ததுலே மிகப்பெரிய சுகத்தை கொடுக்குது. சாத்தான் கொடுத்த மிகப்பெரிய சுகம், அல்லது எலி வலைன்னு கூட சொல்லலாம். அப்ப அதை தேடி 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 விபச்சாரி பின்னாடி போறது. இப்ப கள்ள தொடர்பாயிடுச்சு, அதனால அங்கேயும் போக தேவையில்ல, அவங்க மார்க்கெட்டும் போயிடுச்சு. சோ இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது புத்தி. இதனால ஆத்மா ரொம்ப சக்தி இழந்து எது சரி எது தப்புன்னே தெரியாது. இதுக்கு இடையில மதங்கள் வேற உருவாகுது.
ஸோ மதங்கள்லயும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். எல்லா மதத்திலுமே ஆரம்பத்துல நல்ல விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், போக போக கெட்ட விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். கோயில்ல சாமி கும்பிட போறாங்க, போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப போறவங்க எல்லாருக்கும் அங்க இருக்கிற ஆபாச சிலை தான் கண்ணுக்கு தெரியும். நல்ல சிலையை பார்த்தாலும் காம உணர்வு வருதுன்னு பெண்களே சொல்றாங்க. இயேசுவை பார்த்தா காம உணர்வு வருதான், ராமரை பார்த்தா காம உணர்வு வருதான். ஏன்னா உடலை பார்த்தால் காம உணர்வு வர்றது பழக்கமாயிட்டதுனால, கடவுளாவே இருந்தாலும் உடலை பார்த்தால் அப்படிதான் வருது. அவங்க கடவுள் கிடையாது, அது வேற விஷயம். பட் கடவுளுக்கு ஈக்குவலா நினைச்சாங்கல்ல, அதை பார்த்தாலுமே வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலையில் இறைவன் சொல்றாரு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உங்களை அதிபதியாக படைத்தேன், பைபிள்லே இருக்கும். அனைத்தையும் இழந்துட்டீங்களே, உடல்னு நினைச்சதுனால, காமம்ன்ற மிகப்பெரிய எதிரிக்கிட்ட சிக்கிக்கிட்டதுனால, அதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றதுக்காகவே கடவுள் வர்றார். அவரை தான் அல்லாஹ் அப்படின்னு முஸ்லிம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவனும் சொன்னாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஒரு வயோதிகர் உடல் வர்றார், அவரை தான் ஆதாம் சொல்றாங்க. ஆனா அவருடைய பேர் பிரம்மா. சோ பிரம்மா உலகத்தை பார்த்தார் நீங்க சொல்லுவாங்க, ஆதாம் மூலமாக உலகம் படைக்கப்பட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருப்போம். அதாவது முதல் மனிதன் அப்படின்னா உலகம் இல்லாம கிடையாது, இருப்பாங்க. ஆனா கடவுள் தலைகீழான மனிதனை நேராக்குறார், சரி எது தப்பு எதுன்னு புரிய வைக்கிறார். உடல் உணர்வுல இருந்து நீ பண்ண அத்தனையும் தவறே, இப்ப ஆத்மான்ற உணர்விலிருந்து என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு ஆத்மான்ற உணர்வு நிலைப்படும். உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள நீ ஃபுல் ஆத்ம உணர்வுல வந்துட்ட. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கழிவுக, கவர்ச்சி எல்லாத்துல இருந்தும் உன்னுடைய புத்தி கொஞ்சம் கூட சலனமாகாமல் ஆத்ம உணர்வில் அமைதியாக இருக்க முடிந்தால் நீதான் சொர்க்கத்தில் முதல் பதவியாகிய நாராயணன் பதவியை அடைவ, கேரண்டியே கொடுக்கிறார். அப்ப இப்ப கடவுளை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகி நீங்க அங்க வந்துடுவீங்கன்ற ஞானத்தை இறைவன் பிரம்மா மூலமாக கொடுக்கிறார். பிரம்மா மூலமாக அந்த ஞானம் கிடைக்கிறதுனால நம்ம பிரம்மா குமார் குமாரிகள், ஆனா கடவுளுடைய நேரடி குழந்தைகள். ஏன்னா பிரம்மா மூலமா தான் கடவுள் நேரடியா பேசுறார். இயேசு உடம்புல கடவுள் வரல, கிறிஸ்துன்ற பரிசுத்த ஆத்மா வந்தது. நபி உடம்புல கடவுள் வரல, ஜிப்ரேல்ன்ற ஒரு பரிசுத்த ஆத்மா வந்துச்சு. பரிசுத்த ஆத்மானா என்னது? இங்க இருந்து வருதுன்னு அர்த்தம். அங்க கடவுள் பேசி அனுப்புறதெல்லாம் கிடையாது. அங்க கடவுளுக்கு வாயும் கிடையாது பேசுறதுக்கு, மற்ற ஆத்மாக்கு காதும் கிடையாது கேட்கறதுக்கு. ஸோ உடல் இருந்தாதான் பேச முடியும், கேட்கவும் முடியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, அதோடைய நேரத்துக்கு டக்குன்னு கீழே வரும். நம்மளுமே சொர்க்கத்தில் கடவுள் பக்கத்துல இருக்கிறது நம்மளாதான் இருப்போம். ஸோ நாம தான் சொர்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பிறவி எடுக்க ஆரம்பிப்போம். பக்காவா இருக்கிறவங்க ஆரம்பத்துல வருவாங்க, மற்றவர்கள் லேட்டா வருவாங்க. சரி, அதே மாதிரி மற்ற மதங்கள் எல்லாமே வருதா, அது அந்தந்த மதத்தின் போதனைகளை சொல்லுது. எப்பன்னா நாம 2000 வருஷம் காமன்னா என்னன்னு தெரியாதவர்கள் பிறகு விழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுக்கேற்ற துக்கமும் வரும். துக்கம் வரும்போது நம்ம இறைவனை தேடி கோயில் கட்டுவோம். அந்த நேரத்துல இறைவனை நினைக்க உட்காரும்போது நிறைய காட்சிகள் கிடைக்கும். அதை வைத்துதான் கோயிலை உருவாக்குவாங்க. மதங்கள் எழுதுறது, இந்து மதத்துல உள்ளதே கிறிஸ்தவ மதத்திலையும் பைபிள்லயும் குரான்லயும் இருக்கிறத நாம இப்ப எடுத்து காட்டுறோம். அது காரணம் காப்பியெல்லாம் அடிக்கல, போய் அங்க போய் காப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுனா காப்பி அடிக்கிற மாதிரி விஷயமா? அது எவ்வளவு பைபிள் குரான்லயாவது மேட்ச் ஆகும், இந்து மதத்துக்கும் அதுக்கும் எதுவுமே மேட்சே ஆகாது. ஆனா சாரமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையிலும் அந்த ரெசம்பிளன்ஸ் தெரியும். அது என்னன்னா கடவுள் காட்டுற காட்சி அவங்கவுங்க வெவ்வேறு காலத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இதே குரானு 1400 வருடம் முன்பு வரும் பொழுது அப்ப இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற கோயிலை இப்ப பாக்குற மாதிரி ஆபாசமா அப்ப யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப உங்க பார்வைதான் மாறுது. அந்த மாதிரி அங்க இருந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியாசர் மூலமாக இந்து வேதங்கள் படைக்கப்படும் பொழுது அவருக்கு என்ன புரிஞ்சதோ அதை எழுதுற. ஆரம்பத்துல இருக்கிறவங்க எப்பவுமே புத்திசாலியா தான் இருப்பாங்க, போக போக ஆத்ம சக்தி இழந்துகிட்டே வரும். அப்ப அதுல கொஞ்சம் நிறைய தவறான விஷயங்கள்லாம் சேர்ந்துடும். ஸோ மொத்தத்துல எல்லாமே தவறு தான், ஏன்னா எல்லாமே மனித வழிதான். இப்ப கடைசியில இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு ஒண்ணு என்னை நினைவு பண்ணுன்ற. கோடியில சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாரு ஆரம்பத்திலே. கடைசியில எல்லாரும் வருவாங்க. உலக அழிவை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது தானே கடவுளை தேடி வந்துதானே ஆகணும். இப்ப பாலஸ்தீன்ல எல்லாம் லட்சக்கணக்கில் இறக்குறாங்க, உக்ரைன்ல இறக்குறாங்க, எங்க போவாங்க? கடவுள் கிட்ட போக முடியாது. உலகமே அழிஞ்சிட்டு இருக்கும்போது பிரெக்னண்டாவும் ஆக மாட்டாங்க யாரும். அதுலயும் போய் போய் அபாஷனாகி வருவாங்க. பட் இருந்தாலும் இப்ப பிறந்தாலுமே பிரச்சனை தான். கடைசியில எல்லாம் பேயா சுத்திட்டு இருக்குங்க. ஆனா அந்த இடமே கடலால மூடப்படும்.
அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு? திக்குன்னு எங்க பூமி இருக்குதோ அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்தியா தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ளதான் எல்லா ஆத்மாவும் பிரவேசிக்கும். ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பிரவேசமானதா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். அது அப்ப நடந்தது இல்லை, இப்ப நடக்க போறது. அது எதுக்குன்னா இறைவனுடைய ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்தாகணுமே. கடவுள் எல்லாருக்கும் அப்பதானே. அப்ப அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும்ன்ற அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அந்த திரும்ப திரும்ப இதே மொழியே கேட்க கேட்க அது எந்த உடம்புல, இப்ப ஹிந்திக்காரங்க உடம்புல புரிஞ்சிச்சுன்னா அந்த மொழி புரிஞ்சிடும், தானாவே வந்துடும் அது. குறிப்பா இந்த செய்தி தானே, இறைவனை நட்சத்திரமா நினைக்கணும், போட்டோ பார்த்து வேற புரிய வைப்பாங்க, அப்படி ஆகும். ஆனா கடைசியில தான் அவங்க அந்த ஞானத்தை எடுப்பார்கள். அதுல கிறிஸ்தவ மதத்துடைய தலைவர் கிறிஸ்துவ இருக்கிறாரு இல்லையா, கிறிஸ்துவும் சரி இயேசுவும் சரி, அதே மாதிரி நபியும் சரி, நபி உடம்புல வந்து ஜிப்ரேலும் சரி, ரெண்டும் வெவ்வேறு ஆத்மா. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே வந்து அந்தந்த மதத்திற்கு இந்த ஞானத்தை எடுத்து சொல்லுவாங்க. கடைசியில சொல்லும் போது அந்த மதங்கள் கொடுக்கிற டார்ச்சர் இருக்குது பாருங்க, அதைத்தான் இயேசு சிலுவையில் அறைந்தார். யூதர்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள் தான். அது சிலுவையில் அறையப்படுறது கிடையாது, ஆக்சுவலா நிராகரிக்கிறது. அதே மாதிரி முகமது நபி நம்மள ஒருத்தரா கூட இருக்கலாம், தெரியாது, ஆனா நிராகரிப்பாங்க. அங்க சொல்லும்போது, கதையா சொல்லும்போது ஏத்துக்குவாங்க. இப்ப நிராகரிக்கிற விஷயம் தான் அங்க வெளிப்பட்டிருக்கு. அதனாலதான், ஏன்னா நீங்க வெறும் முகமது நபி வாழ்க்கையோ இயேசுடைய வாழ்க்கையோ வச்சு பார்க்கும்போது நம்ம மதிக்கிற அளவுக்கு அங்க எதுவுமே நடந்திருக்காது. நமக்கு எந்த நன்மையும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க நோயை குணப்படுத்திருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ராமருடைய மனைவிய அவரு மீட்டுட்டு வந்தார், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு அவரை கும்பிடணும்? இப்பதான் கடவுள் சொல்றாரு, அந்த சீதையே நீங்க தான், ஆத்மாக்கள் தான், உங்களை மீட்க வந்த ராமர் நான் தான். கதையில அப்படி மனுஷனை போட்டு எழுதிட்டாங்க. ஆனா அந்த ராமருடைய வாழ்க்கையில வந்து அவரை ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க அவங்க சித்தி கொடுமையினால. அப்ப சிரிச்ச முகத்தோட போறாரு. ஆனாலும் மனைவி அந்த காமத்தை விட்டு அவரால் வெளில வர முடியல. அதுதான் ராவணன். ராவணன் வந்து காமத்தின் ரூபமாக காட்டுவாங்க, எந்த பொண்ணையும் விட மாட்டான் அவன். சோ அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, சீதையை மட்டும் கடத்தல, ராமரையும் சேர்த்துதான் கடத்துறான். இவங்களுக்குள்ள காமத்துல விழுறதான் அங்க கடத்திட்டாங்கன்னு காட்டிட்டாங்க. சோ இப்ப இந்த சாத்தானை ஜெயிக்கிற விஷயங்கள் தான் இந்த ராமாயணம்ன்றது. ராமருக்கு நடந்த விஷயம் கிடையாது. திரேதாயுகத்துல ராமர் இருப்பார் நிஜமாலே, 12 ராமர் சீதை இருப்பாங்க. சத்தியுகத்துல 8 லட்சுமி நாராயணன் இருப்பாங்க. அதான் அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். 8 லட்சுமி, அதாவது ராஜ்யம். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் நாராயணன் 2ஆம் நாராயணன் அந்த வம்சம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ராமராய் இருக்கும்போது அங்க யாரும் ராவணன் எல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் இருக்கும்போது கம்சன் கிடையாது. அதே மாதிரி இயேசு இருக்கும்போது அவரை கல்லால் அடிக்கிற மாதிரி மனிதர்கள்லாம் அங்க கிடையாது. நபி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் உலக மோசம் கிடையாது. ஆனா அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்ணு மூடிட்டு அது நடந்துச்சுன்னு நம்புறாங்க. எப்படி திரும்ப இருந்துச்சு உலகம், அவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது அவங்கள, இல்லையா? ஆனா அந்த மாதிரி மோசமாக இப்பதான் உலகம் மாறிட்டு இருக்கு. அதுவும் நார்மல், ஓரின எச்சரிக்கை பிரச்சனை கிடையாது, கள்ள தொடர்பு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப தானாவே மனிதனுக்கு வந்து அப்பதான் முதல்ல மனைவி மேலேயே ஸ்லைட்டா காமம் வரும். அப்பதான் அது நரகம். இப்ப இருக்கிற அளவுக்கு காமம் இருக்காது அங்க. சோ அப்படி இருந்தது, இப்பதான் மோசமாக ஆகுதா? இந்த மோசமான நேரத்தில் சொத்துக்காக கொலையும் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறவங்க மத்தியில பிறப்பார் ராமர். இந்த நேரத்துல அவர் சொத்தை விட்டு, அங்க ராஜ்யத்தை விட்டு துரத்தம் தான் காட்டுவாங்க, ஒரிஜினல்ல நடக்கிறது சொத்தை விட்டு துரத்துறது. அப்ப இறைவனுடைய ஞானம் கிடைச்சதுனால திருப்பி அவங்க எதுவும் தாக்க மாட்டாங்க, அமைதியா இறைவனுடைய நினைவுல இருப்பாங்க. அப்ப இறைவன் நினைவுல இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி கிடைக்குது. எப்படி அவருக்கு அந்த சக்தி கிடைக்குது? அங்கே கேட்பார் தசரதர், கேட்பார், ராமருக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? அதுதான் அங்க கேள்விக்குறி. எல்லாரையும் போல அவரும் தான் குருகுலத்துல போய் படிக்கிறார், அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன் அது கேட்கிறாங்கன்னா, சொல்லி கொடுப்பவர் கண்ணுக்கு தெரியாதவர், அதுதான் விஷயம். கண்ணுக்கு தெரியாத கடவுள் வந்து சொல்லி கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு நம்ம அப்படி ஆகுறோம். அப்ப ராமருக்கு நடக்கிற, அதாவது கடைசி ஜென்மத்துல அவருடைய பேர் ராமரா இருக்காது, வேற ஏதோ இருக்கும். இந்த ராமருடைய பேரை போட்டு அவருடைய கதையை காட்டி இருக்கிறாங்க. இப்ப அந்த 14 வருடம் வனவாசம்ன்றது இப்ப நம்ம வாழற வாழ்க்கை ஃபுல்லா முடிச்சிட்டு வரும்போது நம்ம சொர்க்கத்திற்கு தகுதி ஆகிறோம். அதுதான் அரியணை ஏற நாள், அதுதான் தீபாவளின்றாங்க. அப்ப ராவணனை அழித்த நாள் தீபாவளி இல்ல, ராவணனை ஃபுல்லா அழிச்ச உடனே அரியணை ஏறுறோம். சோ இது இங்க நடக்குது இந்து மதத்துல. அதே மாதிரி இயேசு என்ன பண்ணாரு? வணங்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு?
எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு மலை பிரசங்கம் மட்டும் கேட்க நல்லா இருக்கும். அது ஒரு பக்கம் வரும், அவ்வளவுதான். அதுல வணங்குற அளவுக்கு எதுவுமே இருக்காது. சாட்டையால அடிப்பாரு, விபச்சார சந்ததியினர்னு கூப்பிடுவாரு. அதுக்காக நீங்க அப்பா அப்பா கடவுள்னு உருக்குறீங்க? அப்ப அந்த கதைப்படி உள்ள விஷயத்த வச்சு நாம வணங்க மாட்டோம். அப்ப உண்மையில அவருக்கு மகிமை எப்பன்னா கடைசியில சொல்லுவார், கடவுள் வந்துட்டாரு. அதுதான் பைபிள்லயுமே கடைசியில அவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் இடம்னு சொல்லுவாரு. தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் அவர் தான் இயேசுன்னு தெரிஞ்சிடும், காட்சியெல்லாம் கிடைச்சிடும். ஆனா கிறிஸ்தவர்கள் நிராகரிப்பாங்க. ஆனா இவ்வளவு நாள் கறி மீன் சாப்பிட்டு, நீனே மீனெல்லாம் சாப்பிட்டு இப்ப எங்களை சாப்பிடாதுன்னு சொல்ற? பைபிள்ல மீனெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். மீனெல்லாம் கொடுப்பாரு அவரு, மீனை விரும்பி சாப்பிடுவாருன்னு வேற இருக்கும். இப்ப சாப்பிடாதன்னு போது விட்டுருவாங்களா? பாதிரியார்கள்லாம் சேர்ந்து, எப்பா ஓகே நீ தான் இயேசு, எங்களுக்கு தெரியும், நீ பாட்டுக்கு உன் வேலையை போற, எங்க பொழப்புக்கு எடுக்காதுன்னு தள்ளிடுவாங்க. இதே நிலைமை தான் முகமது நபிக்கும். முஸ்லிம்கள் தான் அங்க நிராகரிக்கிறது, வேற யாரும் கிடையாது. அதான் நம்ம சொல்றோம், குரான் எழுதப்பட்டது முஸ்லிம்களுக்கு, பைபிள் எழுதப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு, ராமாயணம் எழுதப்பட்டது இந்துக்களுக்குன்ட்டு. அங்க ராமருக்கு துக்கம் கொடுக்குறவங்க இந்துக்கள் தான். அதுலயுமே அப்படிதான் போட்டு இருக்கும், அதுல மற்ற மதங்கள் இருக்காது இல்லையா? சரி, அப்ப நிராகரிப்பாங்க. அப்ப அவ்வளவு பொறுமையாக அந்த ஞானத்தை அவர் சொல்றாரு பாத்தீங்களா? அதோடைய மகிமை தான் முகமது நபிக்கு இன்னைய வரைக்கும் மகிமை இருக்கிறதுக்கு காரணம். இயேசுவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அதுதான் காரணம். இயேசு நபியை விட கொஞ்சம் அதிகமா சேவை செய்வார். ஏன்னா அந்த மதம் முன்னாடியே வர்றதுனால இங்கேயும் முன்னாடியே எடுப்பாங்க. ஏன்னா இதுதான் சிறப்பம்சம். சொர்க்கத்தில் யார் ஆரம்பத்திலே வராங்களோ அவங்க ஆரம்பத்திலே பக்தி செய்வாங்க. யார் பக்தி ஆரம்பத்துல இருந்தே பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானம் சீக்கிரமா கிடைக்கும். அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிருது. அடுத்தது மதங்கள்லாம் நரகத்துல தான் வருது இல்லையா? அப்ப முதல்ல யார் வராங்களோ அவங்க அந்த பக்தியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கிறிஸ்தவ மதம்னா அந்த பக்தி அவங்களுக்கு அவங்க மதத்துல ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அந்த மதத்தினர்ல கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அவங்க இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தள்ளியே வைப்பாங்க. யார் கிறிஸ்தவர்கள் யாரும் அவங்கள பார்க்காதீங்க, முஸ்லிம்கள் யாரும் அவங்கள்ட்ட பார்க்காதீங்க, இந்துக்கள் யாரும் அவங்கள்ட்ட பார்க்காதீங்க. நிராகரிக்கிற கூட்டம் அவ்வளவு தடை அவங்களுக்கு தான் வரும். அந்த விஷயம்தான் அது. ஸோ இரண்டாம் வருகை இயேசுக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலா இரண்டாம் வருகை எப்பவுமே நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆனால் ஃபேமஸ் ஆகக்கூடிய இரண்டாம் வருகை, மகிமைக்குரிய இரண்டாம் வருகைன்னு அர்த்தம். ஏன்னா முதல் ஜென்மம் எப்பவுமே எல்லாருக்குமே மகிமைக்குரியதாக தான் இருக்கும். அடுத்தது கடைசி ஜென்மம் இறைவனுடைய குழந்தை ஆனதுனால மகிமைக்குரியது. ஏன்னா சேவை செய்யறோம். இயேசு எந்த சேவையும் செய்யல. இன்னொரு விஷயம், இயேசு வரும்போது கிறிஸ்தவர்களே கிடையாது பூமியில, நபி வரும்போது முஸ்லிம்களே கிடையாது பூமியில, எல்லாம் மேல இருந்து அதுக்கப்புறம் தான் வருவாங்களே. அப்ப எதுக்கு முஸ்லிம்கள் நபியை மகிமை பாடணும் அல்லது கிறிஸ்தவர்கள் இயேசுவை மகிமை பாடணும்? ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு பண்ணல. அவர் கொடுத்த ஞானத்தினால சொர்க்கத்துக்கும் போக முடியாது. அது கலியுகத்துல அவங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை ஓரளவுக்கு நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா கெட்ட விஷயமும் சேர்ந்து வந்துடும், அதுதான் பிரச்சனை. சோ இப்ப கடைசியில நல்ல விஷயத்தை மட்டுமே பிரிச்சு கொடுக்கும்போது நிராகரிச்சுக்கலாம். அதான் நிராகரிப்பவர்கள் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க அவ்வளவு எதிர்ப்பாங்களே அப்படின்னும் போது முகமது நபி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க மக்களுக்கு கொடுப்பார். மேபி இப்ப இருக்கிற யாராவது ஃபேமஸா இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னதான் கேட்பாங்க. இப்ப ஜாக்கிர் நாயக்கா இருக்கலாம், ஏன்னா இந்தியாவில் பிறந்திருக்கிறாருல்ல, இந்தியா விட்டு அவர் வெளில போயிட்டு இருக்காரு ஒரு காரணத்தினால, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்ப அவர் சொல்லும் போது கேட்கலாம், அல்லது அவர் சொல்லி வேற உண்மையிலே நபியாகவும் ஜிப்ரேலாகவும் இருந்த 2 ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் விழுந்து விழுந்து சேவை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் கூட இருந்தார் அபுபக்கர், இந்த மாதிரிலாம் அப்ப கூட இருந்ததா சொன்னவர்கள் இப்பவும் வருவாங்க, இப்பவும் ஒண்ணு சேருவாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்து அவங்க அந்த சேவையை பண்ணுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமா அவங்களை நிராகரிப்பாங்க. அதே மாதிரிதான் இயேசுடைய சிஷ்யர்கள் சொன்னாங்களே, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்பயும் சேவை பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பெஷலா. ஆனால் அவங்க நிராகரிப்பாங்க. இந்த நிராகரிக்கிறத தான் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு காட்டுறது. ஸோ அதுதான், அப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்க. அதுதான் கொடுமை. அதே மாதிரி ராமாயணத்துல இந்த எழுதின விஷயங்கள்லாம் நம்ம தான் எழுதியே இருப்போன்றார் கடவுள். நீங்களே ராமாயணம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் தான் அப்ப எழுதியிருப்போம். இப்ப ஞானத்தை எடுத்து நீங்க உங்களால் தானே கெட்டு போனாங்க, நீங்களே சரி பண்ணுங்க அப்படின்னு கடவுள். ஆனா எழுதுனது நாம, அதை புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப நாமளே சொல்றோம், எடுக்க மாட்டாங்க.
அதுதான் என்னை நோக்கி கூப்பிடுபவன், என் படைப்பை புடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம். இப்ப நாம சொல்றோம், இயேசுவும் சொல்லுவார், நபியும் சொல்லுவார், கேட்க மாட்டாங்க. என்னது அல்லா அப்பாவா? அதெல்லாம் கிடையாது. அல்லா அப்பாவும் கிடையாது, கணவனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் கடவுள், அவ்வளவுதான். அவர் எனக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான். நான் கறி சாப்பிடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அவர் உதவி பண்ணணும், அவ்வளவுதான். இப்படி பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள, பாவம். ஸோ இதனாலதான் அவருக்கு அந்த மகிமை நடந்ததுக்கு கிடையாது, நடக்க போறதுக்கு. ஸோ இப்ப அவர் எடுத்துட்டாரா அல்லது அவரே நாம தானா தெரியாது, அல்லது கேட்கிற உங்கள ஒருத்தரா தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் வரும் இல்லையா? இப்ப முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் கூப்பிட்டா பயப்படுறாங்க வர்றதுக்கு இல்லையா? அது நமக்கு தெரியும், சென்சிட்டிவா இருக்கிறதுனால. அதையும் மீறி அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களால இந்த ஞானத்தை கொடுக்காம இருக்க முடியாது. அல்லாவிற்கு மட்டுமே அஞ்சுங்கள் அப்படின்னு இங்கே சொல்றது, அங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா மனிதன் உங்க உடலை விட்டு உயிரை பிரிப்பான், அவனுக்காக நீங்க ஏன் பயப்படுறீங்கன்ட்டு அதுல ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கடைசி நேரத்துல அவர் மற்றவர்களுக்கு சொல்றது. சோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு தைரியமாக அவங்க முன் வருவாங்க. முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும். என்னடா குரானுக்கு எதிராக நம்ம ஆளே பேசுறாங்க அப்படின்ட்டு வரும். இங்க கூட பாத்தீங்கன்னா நமக்கு இங்க அவர் பேரு மறந்து போச்சு, ராமாயணம் நடந்து 7000 வருஷம் தான் சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக பிராமணர்களே கொடிய பிடிச்சாங்க. அவரும் பிராமணர் தான், துஷ்யந்த் ஸ்ரீதர். ஜெயஸ்ரீன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களும் பிராமணன் தான். எல்லாமே உபன்யாசம் பண்றவங்க தான். நாங்க கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்ததா சொல்லியிருக்கிறோம், இவர் 7000 வருஷம் முன்னாடின்னு சொன்னா வால்மீகி ராமாயணமே பொய்யாயிடுமே, ஏன்னா அதுல தானே அதை போட்டிருக்குது அப்படின்ட்டு வருது. ஸோ அப்ப நம்ம ஆளு, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, மத்தவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நாஸ்திகர்கள் பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம ஆளே ஏன் சொல்றாங்க, அதுக்குதான் எதிர்ப்பு. அதே மாதிரிதான் முஸ்லிம்களே சொல்லும்போது எவ்வளவு எதிர்ப்பு வரும், கிறிஸ்தவர்ல ஒருத்தரே சொல்லும்போது எவ்வளவு எதிர்ப்பு வரும். ஆனா கடைசியில காட்சி காட்டிடுவார் கடவுள், இவர் தான் இயேசு, இவர் தான் நபின்னு சொல்லும்போது அப்ப கடவுளை நினைப்பாங்க கடைசியில. சோ இதற்காக அந்த இரண்டாம் மகிமைக்குரிய வருகை கிருஷ்ணருக்கும் இயேசுவுக்கும் மட்டும் இல்ல, நபிக்கும் உண்டு, நம்ம எல்லோருக்குமே உண்டு இல்லையா? நம்ம எல்லோருமே இப்ப பிறக்கிறோம். இதுதான் மகத்துவமான ஜென்மம் சொர்க்கத்தை விட. ஏன்னா சொர்க்கத்தை இப்பதான் நம்ம கட்டி எழுப்புறோம். அதுதான் இயேசு மீண்டும் கட்டி எழுப்புன்றது, சொர்க்கத்தை எழுப்புறது. அது உண்மையில் கடவுள் பண்ற வேலை, கடவுள் தான் பண்றாரு. நம்ம கருவியாக இந்த ஞானத்தை கொடுக்குறோம். அந்த பாலம் கட்டுறதுக்கு அணிலும் ஒரு கூழாங்கல் எடுத்து கொடுத்ததா ராமாயணத்துல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அணில் போன்ற வேலையை தான் நம்ம செய்யறோம். மற்றபடி இரண்டாம் வருகை முகமது நபிக்கும் உண்டு. ஓம் ஷான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.